இங்கே பாருங்க எல்லாரும் பெருசு கட்டு 3D படம் பார்க்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்க 3D படம் பாதி நல்லா இருந்துச்சு. ஆனால் மீதி தியேட்டரில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். அங்கே போனால் நாங்கள் படுத்தது வந்து 3D படம்ன்றதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதை சாப்பிட கொடுத்தேன். எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்போவும் படம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றதுலே புரியா இன்டர்வல் விட்டுருக்காங்க. அதனால எல்லாரும் பாப்கார்னா ரொம்ப பிடிக்கிறதுனால பாக்ஸோட அவன் எடுத்துக்கிட்டான். மற்ற எல்லாரும் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தை எல்லாரும் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக பார்த்தானுங்க. சேரா பாருங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு கண்ணாடி போடுறது ஒரு சந்தோஷம், இந்த கலர் லைட்டில் இருக்கிறது ஒரு சந்தோஷம், அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட வாங்கி கொடுக்குறாங்கன்றது ஒரு சந்தோஷம். தான் எல்லாரையும் லீட் பண்ணுற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைலர்லாம் கொஞ்சம் சீன் போட்டிருந்தாங்க. அந்த மியூசிக்கை அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்னொன்று தியேட்டரில் அந்த ஸ்க்ரீனை வந்து ரொம்ப கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டான். போய் உட்காந்து பாருடா அப்படின்னு சொன்ன உடனே அவனே போயிட்டு எழுந்திரிச்சு அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்து பார்க்குறான். ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்தா கழுத்து வலிக்குன்றது தெரியல. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கும் காலியாக இருக்கிற இடத்துல ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி போகிற பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அந்த மூவி இதுக்கப்புறம் வரப்போகிற மூவிக்கு அந்த மியூசிக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் கேட்டு இருந்துட்டு அப்புறம் சுபம் போட்ட உடனே கிளம்பி அந்த தியேட்டரை விட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி. ஆனால் இது இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா அவங்க கொடுத்த அந்த கண்ணாடியை 2 பேரும் விளையாடிட்டே உடச்சிட்டாங்க. நீங்கள் அப்போ கஷ்டப்பட்டு அதை மாட்டி எடுத்து போய் கொடுக்குறதாடி போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு.